இந்த கடைசி கால அபிஷேகம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு அபிஷேகம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய கடைசி கால அபிஷேகம் இறங்கினால் அடுத்த நிமிஷமே உன் கண்கள் திறக்கப்படும். கர்த்தரை நீங்கள் தரிசிப்பீங்க, தேவ தூதரை நீங்க பார்ப்பீங்க. அதான் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றும் பொழுது உங்கள் பிள்ளைகள் கண்கள் திறந்து வாய் திறந்து அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் கண்கள் திறந்து தரிசனம் காண்பார்கள். மூப்பர்களுக்கு சொப்பனம் பார்க்கக்கூடிய வரம் கண்ணு உடனே திறக்கப்பட்டுரும். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அது கடைசி கால அபிஷேகம். கடைசி கால தலைமுறை என்பது கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தலைமுறை. அவருடைய கண்ணுக்கு மறைவா எதுவுமே இருக்காது. நீங்க தேவனை பார்ப்பதும் தேவ தூதர்களை பார்ப்பதும் தரிசனங்களை பார்ப்பதும் உங்களுக்கு தூரமா இருக்காது. ஏன்னா கடைசி கால தலைமுறையின் கண்களை கர்த்தர் திறந்து விட்டு விடுவார். நீ வாலிபனா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், மூப்பனா இருந்தாலும், பெரியவனா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனம் பார்ப்பார்கள், தரிசனங்கள் காண்பார்கள், சொப்பனங்கள் காண்பார்கள். என்றால் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தலைமுறை கடைசி கால தலைமுறை. அதை கொண்டு வருவதற்கு ஒரு அபிஷேகம் நம்மேல் இறங்கி வருகிறது. கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள், திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்களாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு தூரமா இருக்கக்கூடாது. அவங்க அதை பார்க்கணும். ஏனென்றால் அவர்கள் சந்திக்க போகிற எதிரிகள் ஆவிகளாக இருக்கிறார்கள். அவங்கள தான் சந்திக்க போறான் அவன். ஆனா இயேசு சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. இவைகள் எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அவைகளோடு யுத்தம் செய்யணும்னா உங்கள் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் கண்டிப்பாய் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறந்தா சாத்தானுடைய செயல்பாடுகளை உங்களால் பார்க்க முடியும், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதையும் பார்க்க முடியும். ஏனென்றால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் ஆவியின் வடிவமாக இருப்பதை போலவே தேவனும் தேவ தூதர்களும் ஆவியின் வடிவமாக இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த கடைசி கால தலைமுறை எழும்பும் பொழுது அவர்கள் கண் திறந்து தேவ தூதர்கள் இறங்கி வருவதை பார்க்கிறார்கள், தேவன் இறங்கி வருவதை பார்க்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று இனி கடைசி காலத்தில் வாழக்கூடிய வழிமுறைகளை கர்த்தரிடத்தில் வெளிப்பாடா வாங்கி சொல்லுகிற தலைமுறை எழும்ப வேண்டியது இன்றைக்கு அவசரம். அவசரமா எழும்பணும். கர்த்தர் உங்கள்கிட்ட அது பேசணும். அதை விட்டு தீர்க்க தரிசன அபிஷேகம் வந்த உடனே சிஸ்டர் வாங்க நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், ஆண்டவர் நேத்து உங்களை காமிச்சார், அது இல்ல. அந்த தீர்க்க தரிசிகளின் காலமெல்லாம் முடிந்து விடும். நீ இதை பேசுகிற தீர்க்க தரிசி இல்ல, உடுக்கடிக்கிற தீர்க்க தரிசி இல்ல, உன்னதமான காரியங்களை பேசுகிற தீர்க்க தரிசிகள் எழும்ப போறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாக எழும்ப போகிறோம். நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறது, உங்களுக்கு மாப்பிள்ளை எந்த திசையில இருந்து வருவான்னு சொல்றது, என்ன வேலை பார்ப்பான், என்ன கலர்ல இருப்பான், அவனுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, இப்படிலாம் தரிசனம் செய்யுது, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் இனி வருகிற காரியங்கள், வாழக்கூடிய ரகசியங்களை கர்த்தர் சொல்லி தரணும். சாத்தானுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை சொல்வதற்கு தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை, வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார்.